தமிழ்நாட்டுல அரசியல், சினிமா இந்த ரெண்டு உலகங்களையும் ஒரே நேரத்துல ஆட்டி படைச்ச ஒரு தலைவரோட கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஆக்ஷன் ஹீரோ எப்படி ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா மாறினாரு, வாங்க பார்க்கலாம். ஸ்கிரீன்ல மக்களோட ஹீரோவா இருந்தவரு நிஜ வாழ்க்கையில அரசியல்ல எப்படி ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்குனாரு. அவரோட உண்மையான லெகசி அது எது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில தேடிதான் இந்த முழு அலசல்ல நம்ம பயணிக்க போறோம். அவரோட பயணத்தை இந்த டைம்லைன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 1979ல ஒரு ஆக்டரா கெரியரா ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா 12 வருஷம் கழிச்சு 1991ல அவரோட 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மூலமா கேப்டன் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு நிரந்தரமா கிடைக்குது. அப்புறம் பாருங்க, 2005ல அரசியலுக்குள்ள வராரு. வந்த வெறும் 6 வருஷத்துல 2011ல எதிர்க்கட்சி தலைவர். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவரோட வளர்ச்சிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அவரோட கதையை நம்ம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஒரு ஸ்டாரா அவரோட அபாரமான எழுச்சி, அடுத்து எப்படி அவர் மக்களோட கேப்டன் ஆனாரு, அதுக்கப்புறம் அரசியல்ல அவர் செஞ்ச அந்த பெரிய பாய்ச்சல், அப்புறம் ஒரு புது அரசியல் சக்தியா எப்படி உருவானாரு, கடைசியா கேப்டனோட இந்த இரட்டை மரபு நமக்கு என்ன சொல்லுதுன்னு விரிவாவே அலசலாம். சரி, முதல்ல அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து தொடங்குவோம். எல்லா ஹீரோக்களோட கதை மாதிரியும் இதுவும் ஒரு கிராமத்துல இருந்து தான் தொடங்குது. ஆனா விஜயகாந்தோட ஆரம்பம் அவ்வளோ சுலபமா இல்ல. சினிமா உலகம் அவரை வாங்கன்னு சொல்லி 2 கையை நீட்டி வரவேற்கல. நிறைய நிராகரிப்புகள், கடுமையான விமர்சனங்கள் எல்லாத்தையும் அவர் சந்திச்சாரு. ஆனா தன்னோட விடாமுயற்சியால ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தனக்குன்னு ஒரு சிம்மாசனத்தையே உருவாக்கினாரு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, தோல்விகளை பார்த்து துவண்டு போகாத அவரோட இந்த குணம்தான் பின்னாடி அரசியல்லையும் அவருக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு ஸ்டாரா ஜெயிச்சுட்டே இருந்தவருக்கு ஒரே ஒரு படம் அவரோட மொத்த அடையாளத்தையும் மாத்த போகுது. ஏன் அவரோட எதிர்காலத்தையும் அதுதான் தீர்மானிக்க போகுது. 100 எந்த ஒரு நடிகருக்கும் 100வது படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைல்கல். ஆனா விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது அவரோட வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயம், ஒரு புது அடையாளத்தோட தொடக்கம். ஒரு படத்தோட பேரு ஒரு மனுஷனோட நிரந்தர அடையாளமா எப்படி மாறுச்சுங்கிறது தான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. கேப்டன் அப்படிங்கிற பேரு சும்மா ஒரு பட்ட பேர் இல்ல. அது தலைமை, நம்பகத்தன்மை, மக்களுக்காக நிக்கிற குணம், இது எல்லாத்துக்கும் ஒரு சின்னமா மாறிடுச்சு. இந்த பிம்பம் தான் பின்னாடி அவரோட அரசியல் பயணத்துக்கு ஒரு பலமான அஸ்திவாரமா அமைஞ்சது. ஸ்கிரீனுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அவரோட தாராள மனசும் உதவி செய்யற குணமும் மக்களை இன்னும் அவர் பக்கம் இழுத்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, அவர் படத்துல நடிச்ச ஹீரோவுக்கும் நிஜ வாழ்க்கையில இருந்த விஜயகாந்துக்கும் நடுல இருந்த கோடு கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. சரி, மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கிடைச்சிருச்சு. இத வச்சுக்கிட்டு அவர் அடுத்ததா ஒரு புது, ரொம்பவே சவாலான ஒரு களத்துக்குள்ள நுழைய முடிவு பண்றாரு. அதுதான் தமிழ்நாடு அரசியல். இங்க பாருங்க, அவரோட சினிமா இமேஜ எவ்ளோ ஸ்மார்ட்டா ஒரு அரசியல் ஆயுதமா மாத்தினாருன்னு. ஸ்கிரீன்ல அநியாயத்தை தட்டி கேட்ட அதே ஹீரோ நிஜத்துல வருஷக்கணக்கா தமிழ்நாட்டை ஆண்ட 2 பெரிய கட்சிகளுக்கு எதிரா ஒரு 3வது மாற்றா தன்னை முன்னிறுத்தினாரு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். அவர் ஏற்கனவே இருந்த கட்சிகள்ல போய் சேரல. பல வருஷமா கோலோச்சிக்கிட்டு இருந்த 2 பெரிய கட்சிகளுக்கு நேரடி சவாலா ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய துணிச்சலான ஒரு ஸ்டெப். ஆனா சினிமாவில் கிடைச்ச புகழை மட்டும் வச்சு அரசியலை ஜெயிக்க முடியுமா? அவரோட இந்த மூவ் சக்சஸ் ஆச்சா? வாங்க நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கட்சி ஆரம்பிச்ச எலெக்ஷன்லயே தனியா நின்னு கிட்டத்தட்ட 10% ஓட்டுகளை வாங்குறாரு. இது ஒரு புது கட்சிக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றி. இது மூலமா தமிழ்நாடு அரசியலுங்கிறது இனிமே 2 கட்சிகளுக்கு நடுவுல நடக்கிற போட்டி மட்டும் இல்லைன்னு நிரூபிச்சு தன்னை ஒரு முக்கியமான 3வது சக்தியா நிலைநாட்டினாரு. பாருங்க, 2005ல கட்சியை ஆரம்பிக்கிறாரு. 2006ல முதல் எலெக்ஷன்லயே தன்னோட பலத்தை நிரூபிக்கிறாரு. அப்புறம் 2011ல அதிமுக கூட ஒரு ஸ்மார்ட்டான கூட்டணி அமைச்சு திமுகவை விட அதிக சீட்ல ஜெயிச்சு தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்துக்கு உயர்றாரு. இது அவரோட அரசியல் திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி. அப்போ சினிமா, அரசியல்னு 2 துறைகள்லையும் உச்சத்தை தொட்ட ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? அவரோட இறுதி மரபு என்ன? அவரோட லெகசி 2 தளங்கள்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. சினிமாவில் அவர் எப்பவுமே நம்ம மனசுல ஒரு பிரியமான ஆக்ஷன் ஹீரோ, நம்ம கேப்டன். அரசியல்ல அவர் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு 3வது அணிக்கு வழி அமைச்சு கொடுத்தவர். ஒரு நடிகரால பெரிய அரசியல் கட்சிகளுக்கு சவால் விட முடியும்னு நிரூபிச்சவர். கடைசியா மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. இது நம்மள ஒரு முக்கியமான யோசிக்க வைக்கிற கேள்விக்கு கொண்டு வருது.
கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த அந்த ஸ்கிரீன் ஹீரோவோட தாக்கம் பெருசா, இல்ல தமிழ்நாட்டோட அரசியல் போக்கே மாத்தி அமைச்ச அந்த நிஜ வாழ்க்கை அரசியல்வாதியோட தாக்கம் பெருசா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?